உண்மையாகவே படம் நல்லா இருக்கா இல்லை மக்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விமர்சையான கருத்து தான் உங்களுக்கும் இருக்கா? இதில் நெகட்டிவ் ரிவ்யூன்றது வந்து தலைவர் படங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இல்லையா, எல்லா படத்துக்கும் நெகட்டிவ். இதை விட ஒரு சினிமா கமர்ஷியலி எடுத்துட முடியுமானா இல்லை சார். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம் இந்தியாவிலே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. தயாளும் பொண்டாட்டி இந்த ஃபைல்ஸ் தான் சார் பெரிய மேட்ரு. ஒன்றும் இல்லை, அதை வச்சு அவனை சைமனாக லாக் பண்ணணும், சைமனுக்கு அது பெரிய மேட்ரு இல்லைன்னு தெரியாமல் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் மேலே தலைவர் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு உருவாது, அவனுக்கும் முன்னாடி ஒரு வெறுப்பு உருவாது. முதல்ல இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அங்கே மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். தலைவருடைய சங்கே பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த மோனிகா பாட்டுக்கும் வைப்பு குட்டி சிக்கிட்டு வைப்புக்கு யார் வைப் பண்ணுறா? 2 வயசு 3 வயசு பசங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யன் ராமசாமி சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ரீசெண்டாக கூலி ரிலீஸ் ஆயிருந்தது. படத்தை பற்றி கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் ஒரு ரஜினி ரசிகரா, படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையாகவே படம் நல்லா இருக்கா இல்லை மக்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விமர்சையான கருத்து தான் உங்களுக்கும் இருக்கா? இல்லை, மக்கள்னு பார்க்க போல சார். இது வந்து வெறுமனே சினிமா லவர்ஸ் அண்ட் அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல போனால் தலைவர் ஃபேன்ஸ் இவங்க மட்டும் தான் படமே பார்த்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் ரிவ்யூன்றது வந்து தலைவர் படங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இல்லையா, எல்லா படத்துக்கும் நெகட்டிவ். ஜெயிலர் டிசாஸ்டர்னே டாக் ஓட்டினாங்க. ஜெயிலர்லாம் டிசாஸ்டர் யாராவது சொல்ல முடியுமா? ஸோ அது அந்த மாதிரி தான், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார், ஜெயிலர் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தை இப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2K ஆல்மோஸ்ட் வந்து சினிமா பார்க்க ஆரம்பித்தவங்க, 2K ஆல்மோஸ்ட் வந்து சினிமா டிரெக்டர்ஸ் ஆகி படம் எடுக்க ஆரம்பித்தவங்க, சினிமா லவர்ஸ் who are all born out of 2K, இவங்க எல்லாருக்கும் வந்து ஜெயிலர் வாஸ் ஜஸ்ட் டீசர், ஒரு டீசர் கொடுத்துச்சு சார். பட் கூலி இஸ் ஒரு அல்டிமேட்டம் ஆஃப் வாட் அ கமர்ஷியல் சினிமா கேன் பி ஆர் ஹவ் அஸ் கமர்ஷியல் சினிமா கேன் பி அப்படின்ற மாதிரி இது சொல்லணும் சார். இதை விட ஒரு சினிமா கமர்ஷியலி எடுத்துட முடியுமானா இல்லை சார். ப்ரொவைடர் ஒரு ஸ்டார் காஸ்ட், ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம் இந்தியாவிலே கிடையாது சார், இந்தியாவிலே கிடையாது. மேபி அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். இப்போ நீங்கள் பிரம்மாஸ்திரான்னு ஒரு படம் வந்தது, அயன் முகர்ஜியோட படம். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டாப் ஆக்டர்ஸ் அண்ட் நாகார்ஜுனா எல்லாருமே இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய பட்ஜெட்டில் வித் 4 பார்ட்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் பிளானில் தேவ் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஜெயிலர் எடுத்தாங்க. ஆமாம் அஃப்கோர்ஸ். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய படம் மல்டி ஸ்டார் காஸ்ட் படம் வேறு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த படம் மல்டி ஸ்டார் காஸ்ட் வித் ஏ சர்டிஃபிகேட் சார். மல்டி ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு இது வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட்டில் ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இல்லை சார். ரெண்டாவது அது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை சார். சார் ஏ சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இப்போது அதில் அது இப்போ ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் டெட் பாடி வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு கிட்ஸ் வில் ஹேண்டில் இட். அது கொஞ்சம் அவங்களை அன்ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் உங்களுக்கே பர்சனலாக அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும், ட்ராமா இருந்திருக்கும். மேபி இந்த டெட் பாடியை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் வரும் சார். ஒரு மாதிரி நடுங்கும், சின்ன வயசுலலாம் இருக்கும். அது அங்கே இருந்தாலே நம்ம அந்த சைடு போக மாட்டோம், வைக்க. அது வந்து ஒருத்தரை குத்தி கொல்றது வேற, கொன்று ஒரு டெட் பாடி எடுத்து வச்சுட்டு when you dispose it, அதை குழந்தைங்க பார்க்குமா. இப்போவுமே நம்ம ஒரு வீட்டில் ஒரு யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு கூப்பிட்டு போயிடலாம் சார் எரிக்கும் போது. அது இட்ஸ் அ மூமெண்ட், உண்மையிலே இட் இஸ் ட்ராமேட்டிக். ஒரு 10 நாளாவது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கே இருந்துருக்கும் சார். அது வந்து அதுதான் ஆங்கிளே ஏ தர்றதுக்கு, மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு என்னன்னா, இதை விட பயங்கர கொடூரமாக டெட் பாடியை வச்சு படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாலேயும் வந்திருக்கு. ரொம்ப இதை விட கொடூரமான வில்லன்களையும் பார்த்துருக்கோம். அண்டு நான் பார்த்ததில் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் பயங்கரமான கொடூரமான வில்லன்னா ஏஆர் முருகதாஸ் சாருடைய டைரக்ஷனில் ஸ்பைடர்னு ஒரு படம் வந்து அதில் எஸ்ஜே சூர்யா சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த கேரக்டர். அந்த மாதிரியான ஒரு வில்லன் அதுக்கப்புறமா நான் தமிழ் சினிமாவில் பார்க்கவே, கடைசியாக நான் பார்த்து பிரமிச்சு போன வில்லன் அவர் தான். அந்தளவுக்கு இன்டென்சிட்டிலாம் இதில் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சொல்ல ட்ராமாவை என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சானா எனக்கு அப்படி டிஸ்டர்ப் ஆகல. விஷயமே இப்போது இட் ஹேஸ் டு டிஸ்டர்ப் அப்படின்னா இதில் ரொம்ப ஒரு மோசமாக இருக்குன்னு நம்ம கன்வே ஆகணுன்றதே இல்லை சார். தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ். இப்போது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 1-2 இப்போது நான் என்ன சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். இப்போது நியூடிட்டியில் எவ்வளோ நியூடிட்டி இருக்குது, ரைட்டுங்களா? இப்போது எல்லா நியூடிட்டியும் எக்ஸைட் ஆகுதா அப்படின்னா ஆகாது.
தெர் ஆர் சர்டன் திங்ஸ் அது நமக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுக்கணும்னு இல்லை. பட் ஆனால் இஃப் இட் இஸ் தேர் அப்படின்னா இட் இஸ் தேர், அவ்வளோதான். முடிஞ்சது. இட் டசன்ட் ஹேவ் டு எக்ஸைட் அஸ், இட் டசன்ட் ஹேவ் டு டு எனிதிங் டு அஸ் சார். இதை நான் கரெக்டான பாயிண்டா எடுத்துக்கிறேன். என்னோட கேள்வியும் இதே தான் இருக்கு. இப்போ இப்படி ஒரு சம்பவம் இதன் காரணமா குழந்தைங்க பாதிப்படைகிறாங்கன்னு போது நீங்க கொடுக்குறீங்கன்னா, இதை விட பயங்கரமான பிளட் ஷீட் படங்கள்லாம் நம்ம பிளட்டே கிடையாது சார். சரி, ஓகே, நீங்க அந்த டெட் பாடி எரிக்கிறத காட்டுறாங்களா, அவ்வளவுதான். டெட் பாடி எரிக்கிறதா இருக்கட்டும், டெட் பாடியை வந்து பொம்மைகளா மாத்துற படங்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட படங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது, யூஏவா தான். இல்ல நீங்க கரெக்டா சொல்லணும், எதுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம நீங்க ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. டெட் பாடியே எரிச்சு அதை இந்த அளவுக்கு கொடூரமாக்கி எரிக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. நீங்க கரெக்டா சொல்லணும் சார். ஏன்னா இது நம்ம ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளா சொல்றேனே, ஒன்றும் இல்லை சார். நீங்க ஒரு சில விஷயங்களை காட்டக்கூடாது. இஃப் இட் இஸ் நீங்க இஃப் யூர் அபவுட் டு ஷோ தட் அப்படின்னா இட் இஸ் கேட்டகரைஸ் அண்டர் ஏ. ஒன்லி ஏ கேன் சீ தட், அடல்ட்ஸ் கேன் சீ தட். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் சில்ட்ரன், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் அதை என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் டு யூ ரியலி திங்க் சன் பிக்சர்ஸ் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான் இது யூ வாங்குறதுக்கு? நமக்கு உங்களுக்கு தோணுதில்ல யூ வாங்கிடலான்னு? எனக்கு தோணுதில்ல. இல்லை நான் யூஏ தான் சொல்கிறேன். அப்போ அவனுக்கு தோணியிருக்காது. நீங்க ரியலா திங்கிங் அதையுமே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை தான் பாக்குறேன். லோக்கியான ஒரு படம் பண்றாரு, இது வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்ல பண்ணல. இதுல நாகார்ஜுனா சாரோட அந்த சுத்தியில் அடிக்கிற சீன் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போகும்போது ஏன்னும் போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இன்னும் அந்த டெக்ஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி ஒரு ஃபேக்டரா அது ஒர்க் அவுட் ஆகுறது. இது பிசினஸ்ல எவ்வளவு பெரிய டெசிஷன் தெரியுமா சார்? நீங்க சன் பிக்சர்ஸை விடுங்க சார், தலைவர் எப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு போறாரு சார். நான் பிறந்ததுலேருந்து தலைவர் படம் படம் பார்த்ததில்ல. நீங்க அப்ப நீங்க தலைவர் ஃபேன் இல்லையோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். தலைவர் காயத்ரின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு தெரியுங்களா? நான் பிறந்ததுக்கு அப்புறம் காயத்ரி வரல சார். நான் என்ன சொன்னது பார்த்தா அப்படியே இருக்கு. நானும் ஒரு தலைவர் ஃபேன் தான், அதுக்காக நான் சொன்னேன். இல்ல அவரு நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன் சார். அப்போ டு யூ ரியலி திங்க் ஹீல் ரிஸ்க் இட்? இல்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யாருமே ரிஸ்க் பண்ண மாட்டாங்க சார். சன் பிக்சர்ஸ் குறிப்பா ரிஸ்கே பண்ண மாட்டாங்க சார். அவன் ஏன் சார் ரஜினியை வச்சு 500-600 கோடி படத்தை போட்டு தலைவருடைய சங்கே பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த மோனிகா பாட்டுக்கும் வைப்பு குட்டி சிக்கிட்டு வைப்புக்கு யார் வைப் பண்ணுறா? 2 வயசு 3 வயசு பசங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. when you can see a lot of reels, out of 1000 reels 200 அவங்க பண்ணுறது தான். அப்போ அந்த ஃபேமிலியே வராது சார். இப்போ 3 வயசு குழந்தை. எனக்கு பர்சனல் ஐ ஹேவ் அ மொமெண்ட் இன் மை ஃபேமிலி வேர் ஐ கேனாட் பிரிங் மை வைஃப் டு திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் மை கிட் ஹூ இஸ் ஜஸ்ட் 3 years old. அப்போ எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது. என் வீட்டில் 2 டிக்கெட் போகுது தலைவருக்கு. அப்படிங்கும்போது எல்லா வீட்லையும் இருக்குது சார். அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இது பெரிய ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணுன்றதுக்காண்டி அவன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான்றீங்க. ஒரு சிலதெல்லாம் தே ஹேவ் அ சர்டன் ஐ வுட் சே கேட்டகரின்றது இல்லாமல் சர்டன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் விச் கேனாட் பி ஷோன். இஃப் இட் இஸ் ஷோன் இது தான், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அந்த விசாரணை அதுன்னா அதுக்கு அடுத்து ஒரு படம் விடுதலையில் நீங்கள் அசால்ட்டாக ஒரு நியூடிட்டி இருக்கும், வந்துச்சுன்னா முடிஞ்சுது சார். முடிஞ்சது. நீங்க பேசவே முடியாது. என்ன ஆச்சு நமக்கு? ஐயோன்னு ஆச்சா, ஒன்னாச்சா, எக்ஸைட் ஆனவங்க கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சது. எனக்கெல்லாம் அது கஷ்டமா இருந்தது. கஷ்டம் இல்லை, நான் அதை சொல்லலை, நியூடிட்டியை சொல்றேன். நியூடிட்டி மட்டும் வந்துட்டாலே அது இதுதான், அவ்வளவுதான். அந்த மாதிரி தர லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் விச் இஸ் ஒன்லி ஃபார் அதுல இது வருமோன்னு இப்போ எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது சார் ஜெயிலரை தலையை வெட்டி இப்படி போடுவாங்க சார் கிடக்கும் சார் கீழே. அதை விட இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அப்போ இது எந்த ஆங்கிளடா ஏன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா எனக்கு இது மட்டும்தான். இந்த அதை கழிச்சுட்டா படத்துல ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா, அதுதான் கோரே, படத்தோட கோரே அதுதான். அப்படிங்கும் போல அது ஓகே மேபி அதனால இருக்கும் அப்படின்னு ஐம் அஸ்யூமிங். லைக் ஐம் அஸ்யூமிங் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தட் ஷுட் பி த ரைட் ஒன் இஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங். ஐ எம் திங்கிங். யா, படம் மேலே வந்து விமர்சனம் பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கதையாகவே இது லோகேஷ் சார் தான் பண்ணாரான்ற ஒரு கேள்வி வருது. அது காரணம்னா பல கேரக்டர்ஸ் இருக்காங்க, எந்த கேரக்டரையும் ஒரு சரியான ஆர்க் இல்லையோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பொண்ணு அதில் வருவாங்க, சைமனோட பொண்ணோட லவ்வரா. அந்த கேரக்டர் மகனுடைய லவ்வரா. அந்த கேரக்டரை நான் முழுசாக சொல்கிறேன், ஏன்னா அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த கேரக்டரோட கோர் என்னன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது. அதுக்கு சைமனை கல்யாணம் பண்ணியிருந்தாலே 4500 கோடிக்கு ஒய்ஃப் ஆகிருக்கலாமே. சைமன் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலே, ஒரே பையன் தானே, அவங்களுக்கு பணம் தான் ஆசை. நீங்கள் இருக்கீங்க சார், உங்களுக்கு பணம் தான் ஆசை, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு, ஆனால் அவங்களும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு பணம் தான் ஆசை அப்படின்னும் போது இல்லையா, அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்றது நீங்கள் அசீவ் பண்ணுறீங்க. அவளுக்கு அந்த கேரக்டருக்கு அதனால தானே சேட்டா அவங்கள தான் சுற்றிட்டு இருக்கா. ட்ரெயினில் வரும்போது அவன் கேட்குறான் நீ எங்கே இருக்கேன்னு, அவன் சொல்லலையே. ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கா, சேட்டா போன் பண்றாரு, பேசிக்கிட்டு இருக்காங்க, சேட்டா கேக்குறாரு நீ எங்க இருக்குன்னு, அவ சொல்லல. சரி, ட்ரெயின்ல இருக்கேன்னு அவ சொல்லல. இப்போ நீங்க அந்த கேரக்டர் அவ்வளவு ப்ராப்பரா ஒண்ணு பேசுற ஒரு ஆளு, அவ வந்து சேட்டா விட்டுட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு பட்சத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்படி ஒரு ஆள் வந்து சேட்டாவே ரிஸ்க்ல வைக்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்.
சேட்டா ரிஸ்க்ல இல்ல, சேட்டா ரிஸ்க் இல்ல. நீங்க புரிஞ்சு, நீங்க எப்போ சைமன் முன்னாடி ஒருத்தரை சாகடிக்கிறீங்களோ, அதுவும் உங்க பையனை சாகடிக்கிறீங்களோ, அப்பயே முடிஞ்சு உங்க கதை. நீங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சைமன் உங்களை வந்து சாவடிச்சிரும். அதுதான் சைமனோட கேரக்டர். அதனாலதான் சைமன் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்கே உன்னை எடுக்க வச்சிட்டாங்க. என்ன இருக்கு அங்கதானே சார் அவ தோக்குறான் சார். அவளும் தோக்கணும்ல. ஒரு விஷயம் என்னன்னா சார், there are dedicated couples, they are dedicated couples சார். ஒருத்தர் வந்து டெடிகேட்டட், அவங்க they have something in common, ரைட்டுங்களா, which is towards money. ரெண்டு பேருக்கும் அதாவது இந்த டெடிகேட்டட் கப்புள்ஸ் பணத்தை அடிச்சு கப்புலாக சந்தோஷமா ஆகலன்னு எத்தனை பேர் பேப்பர்லாம் பார்க்கலையா? இந்த போய் 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 1,00,000 பேர்ட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் குடும்பமாக ஏதாவது ஒரு ஊரில் செட்டில் ஆவாங்க. அது இங்கேருந்து பிடிச்சிட்டு வாங்க. ஃபேக்ட்னா இவங்க ரெண்டு நல்ல டெடிகேட்டட் கப்புள், பணத்தை அடிக்கணும். பணத்தை அடிச்சுட்டு இவங்க செட்டில் ஆகணுன்றது எங்கள் மைண்ட் செட்டு. செட்டில் ஆகணுன்றது ஒரு பாயிண்ட். தேவையில்லாம ஒருத்தன் நம்புறான், அவனை நம்பி ஏமாத்தி அவனை ஏன் சாகடிக்கணும்? அவனை சாவடிச்சு எதுக்கு தலைவரை மாட்டிக்கணும்? ஏற்கனவே தலைவர் தான் சைமன் கிட்ட மாட்டிட்டாரு. இல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட நோக்கமே தலைவர் கையில இருக்க ஃபைல்ஸ் தான் சார். அப்ப தலைவர் மாட்டி விட்டாரு. ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு ஃபைல்ஸ் மாதிரின்னு சைமன் சொல்லிட்டு போய் சைமனுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தானே சொல்லுவாங்க. அவரே சொல்லுவார்ல, அது அவனுக்கு தயாளுக்கு பெரிய மேட்ரு. அதான் சொல்லுவாங்கல்ல, தயாளும் பொண்டாட்டி இந்த ஃபைல்ஸ் தான் சார் பெரிய மேட்ரு. அதை கொண்டு போய் ஒண்ணுமில்ல, அதை வச்சு அவனை சைமனை லாக் பண்ணணும். சைமனுக்கு பெரிய மேட்டர்னு தெரியாம அவங்க சுத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுதான் சார் சொல்றேன். இதுதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன காமன் அறிவு இருக்காதுன்றது காமன் ஆடியன்ஸ் கேக்குறாங்க. அதை விட காமெடி சைமன் ஒரு வாட்டி சொல்றாரு, அவன் வந்து போலீஸ்காரன்னு எனக்கு தெரியும், அவன் உயிரை கொடுத்து காப்பாத்துறான், அந்த காரணத்துக்காக தான் அவன் போலீஸ்காரன் தெரியாது. எப்படி சார் தெரியும்? எப்படி தெரியும்? எங்க சொன்னாரு அவரு? அவர் சொல்லாதல நீங்க சொல்லக்கூடாதுங்க. விஷயம் என்ன சார், அவன் கண்டுபிடிச்சிட்டாரு. சைமன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிக்கும் போது சொல்றாரு, நீ உயிரை கொடுத்து காப்பாத்துறதுனால கூட வச்சிருந்தேன் அப்படின்றாரு. நீ ஒண்ணும் இல்ல, சைமன்றவன் நான் தெரிஞ்ச உடனே கொன்னுட்டாரு. ரைட்டுங்களா? கொல்லும் போது இவன் பாக்குறான், அவன் தெய்வாதீனமா பொழைச்சிடுறான். ரைட்டுங்களா? தெய்வாதீனமா பொழைக்கிறான். பொழைச்ச உடனே என்ன பண்றான் அவன், இதான் எனக்கு எப்படி இந்த ஃபைல்ஸ் வேணும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஃபைல்ஸ் வேணும். அதனால இவளை தூக்கிட்டு போய் மிரட்டுறான், வைக்கிறான். அவன் அவ்வளோ நாள் பணம் சேர்த்து வச்சிருக்கான். பணம் சேர்த்து வச்சதெல்லாம் இவரை பற்றி தெரியாமல், இவரோட பொட்டன்ஷியல் தெரியாமல் இவரை உள்ளே அனுப்புகிறான் ஒவ்வொரு இடமா. இவரும் மொத்தத்தையும் துவம்சம் பண்ணுறாரு. இன்னும் ஃபைல்ஸ் அவன் கையில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் மேலே தலைவர் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு உருவாது, அவனுக்கும் முன்னாடி ஒரு வெறுப்பு உருவாது. முதல்ல இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அங்கே மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, என்னோட கேள்வி நான் வச்சிருக்கேன், நீ சொல்ல எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு போல லாஜிக்கா தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் சார். சார் லாஜிக்கா தான் தப்புன்னு சொல்றேன். நீங்க தப்புக்கே வரலையே, தப்புன்னு சொல்லுங்க. அதாவது லாஜிக்கா பிடிக்கலன்றது வேற, தப்புன்றது வேற. தப்ப சொல்லுங்க. சரி இதை யோசிச்சு பாருங்க சார். இப்போ சைமன்ற ஒரு கேரக்டர் ஒரு வாட்டியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரும்போதும் இவன் நம்பால ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், அவனை தூக்குன்னு யாரு தயாள் கண்டுபிடிக்கல, சைமன் தான் கண்டுபிடிச்சு தயாளுக்கு சொல்றாரு. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காளி வெங்கட் வருவாரா, காளி வெங்கட் போலீஸ்ன்றது தயாளுக்கு தெரியாது. போன் வரும், ஒருத்தன் சொல்லுவான், அதுக்கப்புறம் அவனை தூக்கி சம்பவம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு வாட்டியும் ஒரு போலீஸ் ஆபீசரும் தயாளுக்கு தெரியல. நம்ம சைமனா ஒரு ஆளை போட்டு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து சும்மா அடுத்த வேலை பண்றது தான் இவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தயாளோட ஹிஸ்டரி எப்படி இவர் எடுக்காம இருப்பாரு? சைமன் அதுதானே முதல்ல சார் படமே அதுக்கு தானே சார். 8 வருஷமா ஒருத்தர் உள்ள இருக்கா, அவன் கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்றதானே படமே. அது கடைசியா சரி, இது ஜோக்கா இல்லையா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மறுபடியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல லாஜிக்ன்றது வேற, படத்துல லாஜிக் இங்க தப்பு இருக்கு, தப்பு சொல்லுங்கன்ற. நீங்க திருப்பி சார் அப்படி பார்த்தா 100 படம் சொல்லலாம் சார். லாஜிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க பாலையா மாதிரி கமர்ஷியலா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கேட்கவே மாட்டோம். இல்ல அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உங்க ஆங்கிள். நீங்க படத்துல ஒரு கண்டென்ட் நீங்க உள்ள கொண்டு வரீங்க, அந்த கண்டென்ட் ஒன்று டிஸ்கிரைப் பண்றீங்க, அதுல ஒரு 4-5 விஷயங்கள் ஓட்டு மொத்தமா கொலாப்ஸ் பண்றீங்க. ஆடியன்ஸ்க்கு அதனால தான் கேள்வியே வருது. அண்டு நான் வரையும் சொன்னேன், தொடர்ந்து கேட்கலங்க. ரஜினி சாரோட கேரக்டர்ல தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு, எங்க கூலிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மா விட மாட்டேன், கூலிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு சும்மா விட மாட்டேன். அதுதான் அவன் மாரில் வெட்டு விழுந்ததை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவனை கூலி ஹார்ட் எடுத்துட்டாங்கன்னு. அந்த இடத்துல இறங்கி போய் சைமன் அடிச்சு சாவடிச்சு வந்துருந்தா முடிஞ்சிருச்சு. அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு? அதுக்கப்புறம் தாதா கிட்ட அந்த விஷயம் சொல்லி, அப்புறம் தாதா அப்பா கிட்ட சொல்லி, மறுபடியும் அந்த தாதா கிட்ட மறுபடியும் வந்து அதே ரவுண்ட்லாம் சரிங்க. நல்லா சொல்றீங்க. ஒரு லாஜிக்கா அவன் வைக்கிறான். நானும் ரஜினி சார், நீ சார் நியாயமா ஒண்ணு இருக்கணும் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மறுபடியும் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். நீங்க ஒரு ஆங்கிள் படத்தை எதிர்பார்க்கறீங்க, எனக்கு நான் எதிர்பார்க்கல சார். எனக்கு இப்படி இருக்கணும். யாரோ ஒருத்தர் முடிச்சிடறாங்க, யாரோ ஒருத்தர் நீங்க சொல்றீங்க உடனே கொண்டு இருக்கலாம்ல. ஓகே, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு,
உடனே டக்குன்னு போனோடனே ரஜினி உடனே சைமனை குத்திட்டு நான் குத்திட்டேன் படம் முடிஞ்சு எல்லாம் வெளில போங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா அவரு ஒரு லாஜிக் வச்சிருக்காரு, அதில் உள்ள தப்பை சொல்லுங்கள் சார்ன்றேன். உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்கன்றது நீங்கள் பாயிண்ட் இல்லை, உங்களுக்கு அந்த லாஜிக் பிடிக்கலன்றதை நான் ஏற்றுக்கிறேன் சார். ஐயா நீங்கள் அதே திருப்பி சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா லாஜிக்கில் தப்பு சொல்லுங்கன்றேன். அவன் ஒரு லாஜிக் சார், அவன் எழுதுறவன் சார், 2 பேரும் எழுதியிருக்காங்க, அவரும் லொகேஷன் சந்துருவும் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்ல அவங்க எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு லாஜிக் சொல்றீங்க, 100 லாஜிக் 100 பேர் சொல்லலாம் சார். அது உங்களுக்கு பிடிக்கலன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ண முடியும்? இது முன்னாடி ஒருத்தர் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ அடிக்கல, அதுதான் ஒரு பாயிண்ட். அண்டு சத்தியம் வேற வாங்குறாங்க, இதுக்கப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறமா சரக்கு அடி அப்படின்றது. காமன் ஆடியன்ஸ்னா ஒருத்தன் படம் பார்க்குறேன் சார், சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்கிறாருன்னும் போது வேலிடான பாயிண்டாக தோணுது. ஓகே, நல்ல பாயிண்ட். இன்டர்வல் பாயிண்ட்டு சரக்கு அடிக்கிறது தான், அதுதான் நான் எனக்கு கண்ணுமே ஆனது. சரக்கு அடிக்கிறது கிளைமேக்ஸ் முடியும் போது பீடி அடிக்கிறது. பீடி அடிக்கும் போது நம்ம இவர் ஹிந்திலேருந்து கூப்பிட்டு வந்து அமெரிக்கான வேற பீடினா என்னன்னு சொல்லி கொடுத்து இதுதாங்க சார் பீடி அப்படின்னு. உங்களுக்கு அது நியாயமா சார்? நான் வேற எதுவுமே கேட்கல. படமா இது நியாயமா இருக்கு, படத்துக்குள்ள கருத்தா நியாயமா இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. காமனா ஒரு ஆள் படம் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு நியாயமா இருந்தது, சரக்கு அடிக்கூடாதுன்னு ரஜினி சாரே சொல்றாரு. இத்தனை வருஷம் டிராவல் அடுத்தடுத்த சீன்ல வரும்போது உங்களுக்கு நியாயமா இருக்கும். வேற எதுவும் சரக்கு கதைக்கு நியாயமா இருக்கு. சரக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லி தலைவர் சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்களுக்கு நியாயமா இருந்தது? படத்துல எங்க சரக்கு அடிக்க சொன்னாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல பதில சொல்லுங்க சார். நீங்க அடுத்த கேள்விக்கு வந்துடுறீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க முதல்ல ஆரம்பிச்சு நான் ஒரு கேள்வி வச்சா அதுக்கு பதில் சொல்ல முடியும். அடுத்த ஒரு கேள்வி சொல்லு கேளுங்க. சரக்கு அடிக்க கூடாதுன்னு அவர் சொன்னது நியாயமா இருந்தது. படத்துல எங்க சரக்கு அடிக்க சொன்னாரு? அவர் அடிக்க சொல்லல. ரைட்டுங்களா? அவ்வளவுதான் டேக்அவே, அவ்வளவுதான் டேக்அவே, சிம்பிள். அவர் யாரையும் அடிக்க சொல்லல சார், அவர் அடிச்சிருக்காரு. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? நான் 100 பேரை கொலை பண்ணுவேன், ஆனா நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம அப்பாலாம் நம்மள அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்பா நம்மள அப்படிதான் சார் வளர்ப்பாங்க. நான் தப்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டனால அந்த தப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு போகணுன்றதுதான் மொத்த, அதாவது ஒரு படிச்சவங்க பெரியவங்க வயசானவங்களுடைய மென்டாலிட்டி அதான். நான் இதுல சிக்கிட்டேன், இதுல வேற யாரும் சிக்க கூடாது அப்படின்றத சொல்ற பாயிண்ட் எக்ஸாக்டா எடுத்துக்கிறேன். அது ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ யாரையும் பண்ணக்கூடாது. அது அப்பாவே பண்ணும் போது அந்த பையனுக்கு என்ன தோணும்? இந்த ஆளே பண்றான், இந்த ஆளே எனக்கு அட்வைஸ் பண்றான், போயா அப்படின்னு தோணுமா? தோணும். எல்லா மகனுக்கும் தோணாது சார். நீ எல்லா அப்பா குடியாரனுக்கும் மகன் குடியாரனா சொல்றீங்க. அதே மாதிரிதான் சொல்றேன், எல்லாருக்கும் நீங்க சொல்ற எல்லாமே கதைக்கு லாஜிக்கா இருக்கானா ஒத்துக்க மாட்டான் ஆடியன்ஸ். அட போங்க, நீங்க இப்ப எதை சொல்றீங்க? இப்ப இதை எதை சொல்றீங்க? படத்துல இருக்க எல்லா சம்பவமே சொல்றேன். நான் மறுபடியும் உங்களை கேட்குறேன், லாஜிக்காக தப்பு சொல்லுங்கள். லாஜிக்காக பிடிக்கலன்றது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எழுதுனவன் அவன் லாஜிக் எழுதியிருக்கான். நம்ம அதை பிடிக்கலன்னு எல்லாரும் சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பிடிச்சிருக்குன்னு லட்சம் சொல்லியிருக்கான்றதுனால தான் இப்போ போஸ்ட் 150 கோடி போட்டிருக்கான். ரைட்டுங்களா? பிடிக்கலன்னு சொல்லதான் செய்ய ஒரு 1000 பேர், ஒன்றும் பண்ண முடியாது. தப்பு சொல்லணும் சார், கரெக்டாக இது லாஜிக்கலாக தப்பு. தலைவர் படம் ஆரம்பிக்கும் பொழுது அடித்து சொல்கிறாரு சார். என்ன சொல்கிறாருன்னா, குடிக்கவே கூடாது, டீ டோட்டலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ரைட்டுங்களா? ஏன் சொல்கிறாருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சத்தியம் பண்ணேன், அதுலேருந்து நான் குடிக்காமல் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் குடிச்சு அழிஞ்சிருக்கேன், என் வாழ்க்கையே குடிச்சு அழிஞ்ச வாழ்க்கை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் எவனும் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மேன்ஷனில் குடிக்கக்கூடாதுன்றதை விட வேறு என்ன சார் கான்செப்ட்? இதை விட ஸ்ட்ராங்காக எங்கேயாவது ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா? ஹாஸ்டலில் குடிச்சிருப்போம், நீங்கள் வேணா ஹாஸ்டலில் இருக்கும்போது குடிச்சிருப்போம். கரெக்டாக? சரி, ஓகே, ரைட்டு, பொதுவாக சொல்கிறேன். அப்படி ரைட்டு, ஓகே. அப்போ அப்படிங்கும் பொழுது நம்ம ஹாஸ்டல்லே குடிக்கிறதுக்குலாம் அளவோடு அப்படி இப்படின்னு ஏதோ மறைச்சு கொண்டு போகிற இடத்துல மேன்ஷனில் குடிக்கக்கூடாதுன்றதோட ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. என் வாழ்க்கை அப்படி அழிஞ்சிருச்சு. அது இல்லாமல் என் நண்பனை கொண்டான், என் நண்பன் அவன் அந்த இடத்துல லாஜிக் எப்படி போடுறாங்க அப்படின்னா, டேய் நான் செத்தனை குர்ரா அப்படின்றான் லாஜிக்கு. இவர் பவர் ஹவுஸை குடிக்கிற ஆள், பவர் ஹவுஸு ஃபுல்லாக மிக்சிங் இல்லாமல் குடிக்கிற ஆளு 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் செத்த அன்னைக்கு அவன்கிட்ட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லு அப்படின்னு, அந்த செத்த அன்னைக்கு நான் மேட்ரு தெரிஞ்ச அன்னைக்கு குடிக்கிறாப்புல பவர் ஹவுஸ் எடுத்து. இவ்வளோதான் லாஜிக்கு. இது பிடிக்கலன்னா பிடிக்கல சார், இது தப்புன்னு சொல்லாதீங்க சார், தயவு செஞ்சு. சரி, கரெக்டு தான். ஒருத்தர் ஒன்று பண்ணுவாங்க, ஒருத்தர் செருப்பை தலையில் வச்சுட்டு போவாங்க, அது அவனுக்கு சரியாக இருக்கலாம், பார்க்குறோன்னு என்னடா கிறுத்தனமாக இருக்குன்னு இருக்கலாம். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டாக நான் அது இதுக்கப்புறம் அதில் தப்பு சரின்னு என்னால் பேச முடியல. அந்த இடத்துல எப்பயுமே ஒரு எண்டுக்கு நம்ம வந்துடணும்ல, அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் வந்துடுறேன், நம்மளால முடியலன்னு. அண்டு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வேற ஒருத்தர் ஒரு பையன் பேசுகிறார், இந்த படம் இது சரியில்லை. அவர் பேசினதும் தப்பு தான், அதை நான் சரின்னு சொல்ல. அவர் சொன்ன வார்த்தை எல்லாமும் எனக்கும் கஷ்டமாக தான். அவர் சொல்லியிருக்கணும், அதை நீங்கள் சொல்லக்கூடாது. எது அது? அவர் நான் பேசுனது தப்புன்னு அவர் சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவர் பேசுனது எனக்கு தப்பாக இருந்ததுன்னு நான் ஒரு ஃபேனாக சொன்னேன். இப்போ அதுதான் இப்போ நீங்கள் அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்லலாம்? இல்லை இல்லை, நான் அவர் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்றீங்க? அவர் சொல்லவே கூடாதுன்னு சொல்லலையே, அவர் சொல்லியிருக்கணும்னு சொன்னேன். நான் சொல்றது நல்லா கவனிங்க நீங்கள் சொல்லுங்க. அவர் அப்படி பேசுனது எனக்கும் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் சார்
ஐயா தலைவர் படம் நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இருக்கிறேன் சார். அதனால் அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நான் உட்காந்து இப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நமக்கு என்ன சரின்னு போகிறதோ நமக்கு என்ன தப்புன்னு போகிறதோ அது போயிட்டே சார். சார் உலகத்திலே இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு வந்து தலைவரை வச்சுருக்கோம், நாங்களும் அவர் கூட இருக்கோம். விஷயம் என்னென்னா 75 வயசில் 50 வருஷத்தில் ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு. அவருக்கு இப்போவும் ஏ சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு 1000 கோடி பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் ஒரு கூட்டம் அவர் நம்பி இருக்குது. அதே நேரத்தில் முதல் நாள் தமிழ் சினிமாவிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆஸ் வி ஸ்பீக் ஒரு போஸ்ட் வந்திருக்கு, 151 கோடின்னு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கலெக்ஷன் பண்ண தமிழ் படமே கிடையாது. அது ஏ சர்டிஃபிகேட் கூட இந்தியாவிலே கிடையாது. அளவுக்கு கலெக்ஷன் நமக்கு எதுக்கு சார்? இல்லை முடிச்சிருங்க நீங்கள் பாருங்க. என் கையிலேயே முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல என்ன தெரியும் மைனஸா இருக்கு. நான் இதை கூட பேசுறேன். ஆரம்பத்துல என்ன மைனஸா தெரியுங்களா? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அதை இன்னும் பெட்டரா பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாவே முடிஞ்சு. ஆனா எல்லாமே என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டை வச்சு அதை நியாயப்படுத்திட்டே இருக்கீங்க. அதை நியாயப்படுத்தி பேசுறதுனால நம்ம அறிவாளி ஆயிடலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்க்க இருக்கவனுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களால மாற்ற முடியாதுன்னு போது மாற்ற முடியாது, அவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், விட்டுடுவாங்க சார். அதை எல்லாருக்கும் அப்படி பண்ண வைக்காது. அது ஒருத்தரோட கேரக்டரா இருந்து இப்ப இது சமுதாயத்தோட கேரக்டரா மாறுது சார். அது எனக்கு பயமா இருக்கு. அது பண்ணாதீங்கன்னு சொல்றேன். எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க மறுபடியும் அங்க வரக்கூடாது. பொய்ய சொல்லி இல்ல நீங்க பண்ண ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணாதீங்க. எல்லாருமே பொய் ஒரு 100 வாட்டி சொல்லி உண்மை சொல்றாங்க. டயர்ட் ஆயிடுறான். எப்பா விட்டுருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா போதும்பா அப்படின்னு ஆயிடுறான். பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, இல்ல நீங்க இதுதான் சொல்றேன். இல்ல நீங்க பண்ணுங்க சார். நான் இப்பவே பண்ண வச்சிட்டீங்க. பண்ணுங்க நீங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ எதிர்ப்பு இந்த ஜோனுக்குள்ளே நீங்களா செட் ஆக மாட்டீங்க, ஃபிட் ஆக மாட்டீங்க சார். இது ஒரு தனி ஜோன். இப்போ டிஃபென்சிவ் அட்டாக்னு ஒரு மோட் இருக்கு. தலைவர் சொல்லாம நியாயமா இருக்கணும்ன்ற ஜோன்ல இருக்கும் சார். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இல்ல சார், நீங்க நிறைய யோசிக்கிறீங்க. நீங்க பேசுறதை கவனிச்சாதான் நீங்க யோசிக்கிறதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இன்னும் விஷயம் என்னன்னா, இங்க ஒரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பீஸ்ன்னு போயிட்டு இருக்கோம், ஒரு சைட்ல வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவன் பூரா நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கிறவன் பூரா நல்லா வார் பண்றவன் பூரா கெட்டவன் ஆயிருமா? இருங்க, இது ஒரு தனி சங்கு. நீங்க இதை ஃபிட் ஆகலன்னா நீங்க ஒதுங்கி இருந்துக்கணும், வேற வழி கிடையாது. இங்க நாங்க எங்களுக்குள்ள வன்மத்தை மாறி மாறி தெளிக்கிறதும் கக்குறதும் இது ஒரு தனி ஃபீல்டு சார். இது ஒரு தனி கைண்ட் ஆஃப் கேம். இதுல நீங்க ஃபிட் ஆகலன்றது தெரியுது. அதனால நீங்க தூரமா இருந்து இதை பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லை இதை பத்தி 4 பேர்ட்ட புறணி பேசிட்டு போங்களே ஒழிய இது தப்புன்னு நீங்க சொல்ல வேணான்ற. ஓகே, அது விடுங்க, அது உங்களுக்கு புரியல. என்ன சொல்ல வரேன்னா, இது ஓவரா ட்ரை பண்றேன் சார். சரி, அவ்வளவுதான். நான் நீங்க மாத்த ட்ரை பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க பாரதியாரா ஒரு கட்டத்துல என்ன மாத்திடுறீங்க, அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா நாங்க ஃபோர்ஸ் ஜாஸ்தி சார், அதான் சொல்ல வரேன். உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நான் தாண்டி தான் வந்திருக்கோம். இதுல புதுசா என்ன 50 வருஷமா வந்திருக்கோம்ல, நிறைய பேர் இப்படிதான் இப்படி இருக்கீங்க. இப்படித்தான் நாங்க, இது நீங்க புரிஞ்சுட்டு போங்க. உங்களுக்காக மாத்திர அளவுக்கு நாங்க இருந்தோம்னா நாங்க எப்போ சத்யராஜ் மாதிரி சைட் ஆக்டர் ஆயிருப்போமே. ஆக முடியாதுன்றதானே ஃபைட்டே சார். 75 வயசுல 50 வருஷத்துல இப்படிலாம் ஃபைட்டை போட்டு சார் எனக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. சரி, இல்ல நான் சார் இல்ல அவரு ஃபைட் இல்லை சார். நான் எங்க ஃபைட் அதான் சொல்றேன். இப்படி இருந்தாலும் அப்படி வர முடியும், அது உங்களுக்கு தெரியாதுன்ற. மறுபடியும் அதை பண்ண இந்தியாவிலே யாரும் இல்லைன்றதானே நாங்கள் வந்து நிற்கிறோம். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அந்த கலெக்ஷனு அப்படி இப்படின்னு இதெல்லாம் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. இப்போ ஒருத்தன் நெகட்டிவிட்டி சொல்லி அதை எங்களை ஆஹா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வரையவே முடியாது. சொல்றதா 1000 சொல்லுவான் சார் அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ணிட்டு போவோம் சார். அங்கேயே ஒருத்தர் ரஜினி சார் ஃபேனு, அவர் சொல்றாரு, நான் எங்க இருந்து வந்துருக்கேன் தெரியுமா, என் ஏரியா என்ன தெரியுமா மிரட்டுறேன். அது சரியா? இல்லை, தப்பு தானே, அது தப்பு தான் சார். விஷயம் அப்படித்தான் நாங்கன்றதான் உண்மை. அதுதானே நீங்க புரிஞ்சுக்கணும். மிரட்டுவீங்க சார், தப்பா இருக்குன்னு சொன்னா வேற வழியே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் சும்மா ஒரு சின்ன கூட்டம் கிடையாது, இல்ல ஒரு ஏஜ் குரூப் கிடையாது. இது 50 வருஷமா தாத்தா ரஜினி ஃபேன், தாத்தா ரஜினி ஃபேன், இல்ல நான் ரஜினி ஃபேன், அடுத்த ஜெனரேஷன் ரஜினி ஃபேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு அனாலிசிஸோட முடிவுக்கு வரும்போது அதுக்குள்ள நடுவில் வந்துடுறீங்க. தாத்தாவுக்கு அப்பா ரஜினி ஃபேன், தாத்தா ரஜினி ஃபேன், அப்பா ரஜினி, மக ரஜினி, 4 ஜெனரேஷன் ஆகி போச்சு. இதுல நீங்க எல்லாத்தையும் நீங்க ஒரு மைண்ட் செட்ல எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு கிடையாது, ரைட்டா? இங்கே தப்பு பண்ணுறவங்க நாங்களும் இருக்கோம், இல்லைங்களே. பட் இது வேரியஸ் எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆனது. நீங்கள் அசால்ட்டாக உள்ளே நின்றுட்டு ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் சொல்லிட்டு போனால் அதை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறது 100% நியாயமாக இருந்தாலும் கேட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றது தான் எங்கள் தரப்பு நியாயம். வேறு ஒன்றுமே பண்ணல. நாங்கள் என்னென்னா இருக்கிற உண்மையை சொல்லிடுறோம். எங்கிட்டலாம் அப்படி நீங்கள் வாழாட்டிட்டு இருக்கிறதே தெரியக்கூடாது சார்.